அதாவது பெண்கள் மீது ஒரு சந்தேகம் ஆண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஆசைகள் உண்டா, ஆசைலாம் உண்டா, காமம் உண்டா, காம உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காரணம் ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, பெண்கள் அடிமையாக இருக்காங்கல்ல. மற்றவங்களுக்காக தனது தனிப்பட்ட இன்ப துன்பங்களை தியாகம் செய்கிற ஒரு தியாகிகளாக இருக்கும்போது, தனக்குன்னு எதுவுமே கிடையாது. தனது கணவனுடைய சந்தோஷம் தான் தனது சந்தோஷம், பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் தனது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தியாகியாக வாழும்போது இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு ஆசைகள் உண்டா, அது உண்டா, இது உண்டா, அப்படி எல்லா விதத்துலையுமே பெண்களுக்கு ஆசை உண்டா, அல்லது புகழ் ஒரு சந்தோஷங்கிறது இவங்களுக்கு உண்டா, எல்லா வகையிலுமே இவங்க வந்து நடிக்கிறாங்களா, உண்மையிலே நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க ஒரு அடிமையாக இருக்கிறனால அவங்க மற்றவர்களுக்காகவே அவர்கள் வாழ்வதால் இவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசையும் இருக்குதா இல்லையா, சுதந்திரமாக வாழணுங்கிற ஆசை இருக்கா. அப்போ ஆண்களுக்கு சுதந்திரமாக வாழணும், ஆனால் இந்த பெண்களுக்கு இருக்குதா. அப்போ பெண்களுக்கு இந்த ஆசைலாம் இல்லை போலுக்க, தன்னைத்தானே முடக்கி கொள்கிறார்கள் ஒரு வட்டத்திற்குள். அப்படிங்கும்போது அப்போ இவர்களுக்கு காம உணர்ச்சி உண்டா, அல்லது அன்பு உண்டா, பாசம் உண்டா, புகழ் பெற வேண்டும் என்கிற ஆசை உண்டா, சும்மா அப்படிங்கிற அந்த பெண்ணின் உணர்வுகளை பற்றின சந்தேகம் வந்து விடுகிறது. பெண்களுக்கு வந்து இந்த கோபம் கூட அது உண்மையானதா, அவருடைய உணர்வுகள் உண்மையானதா, பொய்யானதா, போலியானதா அப்படின்னு சொல்லி பெண்ணின் உணர்வுகள் பற்றின சந்தேகம் ஆணுக்கு வந்து விடுகிறது. காரணம், அவர்கள் அடிமைகளாக இருப்பதால், பிறருக்காக வாழ்வதால், தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வதாக ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்களுக்கு ஆண்கள் வந்து தனக்காக பெண்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான்ல, தனது உணர்ச்சிக்கு அவன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்ல. அப்போ இந்த பெண்கள் அதற்கு எதிராக இருக்காங்களே, தனது உணர்ச்சிக்கு தனது விருப்பத்திற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அப்போ பெண்ணின் உணர்வுகள் குறித்து ஆண்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இவர்களுடைய உணர்வுகள், இவர்கள் சிரிக்கிறார்கள், பேசுகிறார்கள், உண்மையிலே பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்களா, உண்மையாகவே பேசுகிறார்களா, இவர்களுக்கு உண்மையாகவே ஆசை இருக்கிறதா, ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிறார்களா, அன்பு என்பது கூட இது உண்மையானதா, ஒரு பெண்களின் அன்பு உண்மையானதா, பொய்யானதா. அப்போ அப்படிங்கிற சந்தேகம் ஆணுக்கு வரும்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நான் இல்லை, எங்களுக்கு உண்மையானது தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான ஒரு முயற்சியாக தான் இருக்குது. எப்படின்னா, இந்த கல்யாணம் இந்த இளவு வீட்டில் அழுவாங்கதில்ல பெண்கள், அது காரணமே பாருங்கள், நிரூபிக்கிறாங்க, எனக்கு சோகம் இருக்குதுன்னு நிரூபிக்கிறாங்க. ஒப்பாரி வச்சு அழுகுறது, இது செயற்கையாக இருக்குல்ல. இந்த மாதிரி செயற்கையாக இருக்குல்ல, ஒரு இயல்பாக அழுகுறதுங்கிறது கண்ணீர் தானாக வரும், அழுவாங்க. அப்போ அழுக வர, ஆனால் இந்த பெண்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டுலாம் இருக்கும்போது இவருடைய உணர்வுகள் குறித்து ஆண்களுக்கும் மற்ற சந்தேகம் வருது. இவர்கள் நடிக்கிறார்கள், இயல்பாக இல்லை, இவர்களுக்கு உண்மையிலே உணர்ச்சிகள் உண்டா இல்லையா அப்படிங்கிற அந்த பெண்களை பற்றின. அப்போ எதனால் அவங்க அந்த மாதிரி ஒப்பாரி செயற்கையாக வைக்கிறாங்க பெண்கள்? ஒரு அது வரைக்கும் அமைதியாக போவாங்க, அப்படியே சாவு வீட்டுக்கு போன உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னால அழுவாங்க, திடீர்னால நிறுத்துவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா, இவங்க ஏதோ நடிக்கிறாங்க. ஏன் நடிக்கிறாங்கன்னா, ஆண்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் பெண்கள் மீது இருக்குதுல்ல, பெண்கள் மீது இருக்குது அப்படின்றது பெண்களுக்கே தெரியுது. அப்போ எங்களுக்கும் கோபம் உண்டு, எங்களுக்கும் அழுக வரும், எங்களுக்கும் சிரிப்பு வரும், எங்களுக்கும் ஆசைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி அதை ஆண்களிடம் நிரூபிக்கிற ஒரு முயற்சியில் இது போன்ற போலித்தனங்களை நம்ம பார்க்கணும். அதனால் பெண்கள் மீது பெண்களின் உணர்ச்சிகள் மீது ஆண்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும் தெரியுமா? பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும், மற்றவங்களுக்காக அடிமைகளாக இருக்கக்கூடாது, தியாகிகளாக இருக்கக்கூடாது. பெண்கள் தங்களுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் பெண்கள் எந்த அளவுக்கு சுயநலவாதிகள். எப்படி ஆண்கள் வந்து இன்றைக்கி வந்து தனது உணர்ச்சிகள் தான் முக்கியம், தனக்காக பெண்களை தனது வாழ்க்கைக்கு சாதகமாக பெண்களை மாற்ற பார்க்குறான்ல, தனது விருப்பத்திற்கு தந்தார் போன்று பெண்கள் வாழணும்னு அவன் எதிர்பார்க்குறான்ல. அப்போ இதே மனப்பக்குவம், இதே மாதிரியான லைஃப் ஸ்டைல் பெண்கள்கிட்ட வரணும். பெண்கள் தனக்காக ஆண்களை வளைக்கணும், தனது வாழ்க்கைக்கு சாதகமாக ஆண்களை வளைச்சி போடணும். அப்போ தான் வந்து பெண்கள் இவ்வளோ சுயநலம், இவ்வளோ ஆசை பிடிச்சவர்களாக இருக்காங்களே, இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆணோட வாழ்க்கை முறையும் அப்படி தான், பெண்களுக்கு உதவி செய்கிறது தான். பெண்கள் தான் இப்போ வாழ்க்கைங்கிறது, அது பெண்கள் வாழ்வது தான் வாழ்க்கை. பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஆண் உதவி செய்கிறான், பெண்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆண்கள் உதவி செய்யணும். அப்போ வந்து பெண்களை பற்றின சந்தேகம் ஆண்களுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னா, ஆண்கள் மீது பெண்களுக்கு சந்தேகம் வந்துடும். இந்த ஆண்கள் நமக்காக இருக்கிறார்களே, இந்த ஆண்களுக்கு ஆசை உண்டா, பாசம் உண்டா, விருப்பங்கள் உண்டா, அழுகை உண்டா, சோகம் உண்டா, சுகங்கள் உண்டா அப்படிங்கிற ஆசை, காமம் உண்டா அப்படிங்கிற ஆசை பெண்களுக்கு ஆண்கள் மீது வந்துவிடும்.
பெண்கள்லாம் பேராசை பிடித்தவர்களாக அப்பொழுது தெரிவார்கள். இப்போ ஆண்கள் எப்படி தெரிகிறாங்க பெண்களின் பார்வைக்கு? ஆண்கள் எப்படி தெரிகிறார்கள்? ஆண்களின் பார்வைக்கு ஆண்கள் எப்படி தெரியும்? இது வந்து எதிர்காலத்தில் அப்படி மாறப்போகுது. பெண்கள் விடுதலை அடைந்து விடும் பொழுது, பெண்கள் சுதந்திரமாக வாழும்போது, இந்த பெண்கள் வந்து ஆசை பிடித்தவர்களாகவும் அந்த ஆசைக்கு உதவி செய்பவர்களாக ஆண்கள் இருக்கும்போது, ஆண்களின் உணர்ச்சிகள் மீது பெண்களுக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆண்களுக்கு கோபம் வருமா? அப்போ அவனை சீண்டி பார்ப்பாங்க. இந்த ஆண்களுக்கு அழுகை வருமா? அழுகை பண்ணி பார்ப்பாங்க, அழ வச்சு பார்ப்பாங்க. வருது, இவங்களுக்கு அழுகை வருது. அப்படி ஆண்களை பற்றின சந்தேகம் பெண்களுக்கு வந்துடும். இந்த ஆண்களுக்கு காமம் உண்டா? இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்களே. எதிர்காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. காமம் விஷயத்தில், காதல் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்க மாட்டாங்க. அப்போ பெண்கள் பலவீனமான மாறிடுவாங்க. இன்றைக்கி எப்படி ஆண்கள் பலவீனமாக இருக்காங்களோ அது மாதிரி எதிர்காலத்தில் பெண்கள் வந்து இந்த எல்லா உணர்ச்சிகள், ஆசைகளில் பலவீனமாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. பெண்களுடைய ஆசைகளுக்கு உதவியாக இருக்கிறது ஆண்கள். அப்போ ஆண்கள் மீது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போ இந்த ஆணுக்கு ஆசை இருக்குமா, பாசம் இருக்குமா, கண்ணீர் வருமா, சிரிப்பானா, அழுவானா? அப்போ அவனை சிரிக்க வச்சு பார்ப்பாங்க, அழ வச்சு பார்ப்பாங்க, கோவப்படுத்தி பார்ப்பாங்க. அப்போ அவனை சரி, அந்த அளவுக்கு ஆண் கட்டுப்பாடானாக மாறப்போகிறான் எதிர்காலத்தில். இந்த மாதிரி இதுதான் இனிமேல் வந்து அந்த மாதிரி தான் ஆக போகுது. அந்த அளவுக்கு ஆண்களை பற்றின ஒரு வாழ்க்கை முறை.